சரோஜா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்னதுக்கா? நம்ம செல்லம்மா ராசாத்தி அக்கா வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தால, அங்க இருந்து வேலையை விட்டு நின்னுட்டா. ஆமாக்கா, ஏன்டின்னு சொன்னா சீட்டு பணம் இந்த வாட்டி கட்ட முடியாது, கொஞ்சம் லேட்டாவும் சொன்ன பார்த்துடுங்க. ஆமா சரோஜா, என்கிட்ட அதான் சொல்லிட்டு இருந்தா. நான் தான் உன்கிட்ட வந்து பேசுன்னு சொன்னேன். உன்கிட்ட பேசினாலோ? ஆமாக்கா, பேசினா. வேலையை விட்டு நின்றுட்டேன், சீட்டு பணம் கொஞ்சம் லேட்டா தான் வரும்னு சொன்னா. நான் ரொம்ப லேட் பண்ணிடாத, சீட்டு பணம் நான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்ப தரால தெரியலக்கா. சரோஜாவை பீடி சுத்த ஆரம்பிச்சுட்டா. கூடி சீக்கிரம் கொடுத்துருவான்னு நினைக்கேன். பீடி சுத்தி ஒரு வாரத்துக்குள்ள எப்படிக்கா தர முடியும்? தெரியல சரோஜா, சீக்கிரமா தந்துருவான்னு நினைக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையாரு, அவளே ரொம்ப கஷ்டப்படியா. எதுக்குக்கா அவ்வளவு அவசரமா வேலையை விட்டு நின்றுட்டா? சரோஜா உன்கிட்ட எதுவும் சொல்லலையோ? இல்லக்கா, என்கிட்ட எதுவும் சொல்லல. வேலையை விட்டு நின்றுட்டேன்னு மட்டும் தான் சொன்னா. நான் அவட்ட ரொம்ப பேசல. எனக்கு என் வீட்டு பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அடுத்த பிரச்சனை எங்க இருந்து கேட்க? அதுவும் சரிதான் சரோஜா. ராசாத்தி அக்கா வீட்டுல மளிகை ஜாமான திருடிட்டாண்டு செல்லம்மாவை வேலையை விட்டு துரத்திட்டாவலாம். என்னக்கு சொல்றிய? ஆமா சரோஜா, நீ வெளியே யாத்தி சொல்லிடாத. நம்ம கடைக்கு ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்து தருவாள்ல, அது அங்க இருந்தா எடுத்துட்டு வந்து தருவா போல. ஐயோ, செல்லம்மா எதுக்குக்கா இப்படி செஞ்சா? அது கஷ்டத்துல செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னா. ஏக்கா, கஷ்டம் இருக்கட்டும்க்கா, அதுக்காக இப்படியே செய்வாவே? சரோஜா, அது வந்து அவிய சம்பளம் 8000 ரூபாய் தாரேன்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிச்சே இதுக்கு பிடிச்சேன்னு பிடிச்சிருக்காங்க பத்தியா. அந்த கோவத்துல சரி ஜாமானாவது எடுத்துட்டு போய் ஒரு செலவுக்கு ஆகும்னு எடுத்துட்டு வந்திருக்கா. இருந்தாலும் அது தப்பு தானக்கா. நம்மகிட்ட என்னமோ தந்தாவுன்னு சொன்னா. ஆமா சரோஜாவை செஞ்சது தப்புதான். இருந்தாலும் அவிய சரி கிடையாது பாத்துக்க. நானும் அங்க வேலைக்கு போனேன் பத்தியா. ரொம்ப பேசுவாவ, ரொம்ப ஏசுவாவ. சம்பளத்தை பாதி பிடிச்சிட்டு தான் தராவலாம். அப்படி இருக்கும்போது அவ அதனாலதான் பொருளை எடுத்துட்டேன்னு சொல்லியா. நான் அங்க வேலை செஞ்ச பத்தியா, அப்ப சம்பளம் கூட தரல சரோஜா. மனசாட்சியே இல்லாதவிய. அது மட்டும் இல்ல, உன் மருமாவா இருக்கா பாரு, அந்த வீட்டுக்கு மட்டும் வாக்கப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்கிய, படாத பாடு படுத்திருப்பாவ. நல்ல வேலைதான் அந்த பிள்ளை உன் வீட்டுக்கு வந்திருக்கு சரோஜா. நீ அந்த பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க. என்னதான் இருந்தாலும் உன் அண்ணன் பிள்ளை தானே. கோபப்படாத சரோஜா, கொஞ்சம் பொறுத்து போ. மன்னிச்சு 2 பேரையும் ஏத்துக்க. என்னதான் இருந்தாலும் அவன் நீ பெத்த பிள்ளை. இந்த பிள்ளை உன் அண்ணன் மக. அவளுக்கு அந்த வீட்டுல என்ன கஷ்டமா? நல்லா வசதியா இருந்த பிள்ளைதான். உன் மகனை காதலிச்சதுனாலதான் இந்த வீட்டுல வந்து இப்போ இருக்கா. அவளை ஏத்துக்க சரோஜா, நல்லபடியா பாத்துக்க. நான் என்னக்கா பண்ண முடியும்? என் மனசு முழுக்க வருத்தமா இருக்குக்கா. எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் லேட்டா அவதாக்கா செய்யும். சரி சரோஜா, பரவாயில்ல. நீ இந்த வார்த்தை சொன்னதே எனக்கு சந்தோஷம் தான். சீக்கிரமா வேலை ஏத்துக்க. ராணி. என்ன ராணி, அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. அது வந்து ராணி, நம்ம மக அனு இருக்காள்ல. என்னது நம்ம மகளா? நான் அவளை எப்பவோ தலை முழுகிட்டேன். அவ எப்ப என் பேச்சை கேட்காம ஓடி போனாலும் அதுல இருந்து அவ என் மக கிடையாது. ராணி, நீ ஏன் பிள்ளைய எப்படி பேசாத? ஒன்னும் ஓடிலாம் போல. நம்ம முன்னாலதான் அவ கல்யாணம் முடிச்சுக்கிட்டா. நம்ம முன்னாடி வேணா கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனா யாருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கோ கல்யாணம் நடக்குன்னு நினைச்சிட்டு தான் பார்த்து இருந்தோம் நம்ம. அது மட்டுமா, அவ அந்த வீட்டுல இல்லையங்கிறதுனால தான் அந்த கல்யாணத்துக்கு நான் தேடிக்கிட்டே வந்தேன். இல்லனா அந்த பக்கம் கூட நான் வந்திருக்க மாட்டேன். என்னமோ நான் பேசி முடிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கியே. ராணி, அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கைதான் அது. ஆனாலும் நம்ம அந்த கல்யாணத்துல கலந்துக்கிட்டோம்ல, அதுக்கு தான் சொல்றேன். பாருங்க, அவ செஞ்சதெல்லாம் அங்க வந்து நியாயப்படுத்திட்டு இருக்காங்க. அவ பண்ணது எல்லாமே துரோகம். அவளை பத்தி பேசுறதே நான் விரும்பல. இப்ப எதுக்காக அவளை பத்தி ஏன்டா வந்து பேசிட்டு இருக்கிய? ஒருத்தனை கட்டிட்டு போனாலே அவன் ரோட்ல விட்டுட்டு போயிட்டானம்மா. ராணி, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறா? பிள்ளை நல்லபடியா வாழணும்னு நினை ராணி. விட்டுட்டு போயிட்டான்லாம் எதுக்கு கேக்குறா? வேற அவளை பத்தி பேசினா வேற என்ன சொல்றதா? அவளை பத்தி எல்லாம் இந்த வீட்டுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? இருக்கு ராணி, நிறைய இருக்கு. அவ நம்ம பிள்ளை. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாதுங்க. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைதான், அது ஜெனி மட்டும்தான். அவளாம் நம்மளுக்கு பிள்ளை கிடையாது. ராணி, நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்க, அனு நம்ம பிள்ளைதான். அவ செஞ்சது தப்புன்னு நீ நினைக்கிறா. அப்போ உங்களுக்கு அந்த நினைப்பு இல்லையோ? தப்புதான் ராணி, ஆனா அது காரணம் நீதான். பிள்ளைகிட்ட எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டா இருந்ததுதான் காரணம். அவகிட்ட நீயும் அன்பா இருந்திருந்தா அவ நம்ம கிட்ட உண்மையை சொல்லியிருப்பா. நம்மளையா அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். என்னது, அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமா? உங்களுக்கு இதை சொல்லக்கு அசிங்கமா இல்ல? அந்த பிச்சைக்காரனுக்கு நான் கட்டி கொடுப்பனோ? ராணி, அவன் என் தங்கச்சி மகே. எதுக்கு இப்படி பேசுறா பிச்சைக்கார அப்படி இப்படின்னு? அது மட்டும் இல்ல, இப்ப அவன் நம்மளுக்கு மருமகனா ஆயிட்டான். இதுக்கு மேல அப்படி எல்லாம் பேசாத ராணி, நல்லா இல்ல. சரி, அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா? நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அந்த சரோஜா பெத்த மகன் எனக்கு மருமகனா? இதுக்கு மேல இந்த வார்த்தையே என் முன்னாடி பேசாதுங்க.
ராணி நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. இந்த சொத்து நம்மளுக்கு பாதியோ என் தங்கச்சிக்கு பாதியோ தான் சேர வேண்டியது. எங்க அம்மாவை ஏமாத்தி நீ முழுசா எழுதி வாங்கிக்கிட்டா. நான் இப்ப ஏமாத்தினேன்? எதுக்காக நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அந்த சரோஜா தான் அப்படி பேசிட்டு இருந்தா. என்ன அவளை போய் பாத்தீங்களோ? அவ உங்களை ஏத்தி விட்டுருக்காளோ? ராணி இந்த சொத்தை மறுபடியும் என் பேருக்கு எழுதிட்டான்னு எங்க அம்மா கேட்கும்போது நீ எழுதி தந்தியோ? எழுதி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்? ஏமாத்தி வாங்கியிருக்காதா தானே அர்த்தம். எங்க அம்மா கேட்டவுடனே நீ பாதி சொத்து எழுதி கொடுத்திருந்தா நீ ஏமாத்தலன்னு அர்த்தம். இப்போ மொத்த சொத்தையும் நீ தான் வச்சிருக்க அப்படின்னா எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் இருக்கா. இங்க பாருங்க, உங்க அம்மாக்கு நீங்க மட்டும் தானே வாரிசு. நியாயப்படி இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு சேர வேண்டியதுதான். நானா போய் யார் சொத்தையும் ஏமாத்தி வாங்கல. இது நம்ம சொத்து. அப்ப கூட சொத்து என் பேர்ல தானே இருக்கணும் ராணி. எதுக்காக உன் பேர்ல இருக்கு? உங்க பேர்ல இருந்தா தான தர்மம் வச்சிருப்பிய. அப்பவே அந்த சரோஜாக்கு எழுதி கொடுத்திருப்பிய. அதனாலதான் நான் வச்சிருக்கேன் என் பேர்ல இருக்கட்டும். ராணி எனக்கும் அறிவு இருக்கு, எனக்கும் எல்லாமே தெரியும். நீ பண்றது பேசுறது ஒன்னும் சரியில்லை ராணி. இந்த சொத்தை பத்தியே நான் பேசல, அதை விடு. இப்போ நம்ம பிள்ளைய பத்தி பேசணும். வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பிள்ளை நம்ம பிள்ளை. நம்ம பிள்ளை தானே ராணி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்க தானே இருந்தா. இப்ப என்ன அவளுக்கு? பொங்கல் வருதுல, அவளுக்கு பொங்கல் சீர் கொடுக்கணும். சே, இது ஒண்ணுதான் கேடு. இது உங்க வாய்னால சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? ராணி கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது தான். நம்ம அணுக்கு இது வரைக்கும் எதுவுமே செய்யவே இல்லை. பொங்கல் சீராது முதல்ல கொடுப்போம். அவளுக்கு நீ 100-200 பவுன் நகை போடணும்னு ஆசைப்பட்டா. கார்ல இருந்து எல்லா சீர்வரிசையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. ஏன் சொந்தமா ஒரு வீடே எழுதி வைக்கணும்னு நினைச்சா. ஆனா எதுவுமே கொடுக்க முடியல. அட்லீஸ்ட் இந்த பொங்கலுக்காது அவளுக்கு எல்லாமே செய்வோம். எல்லாமேனா என்ன சொல்ல வரிய? சொத்தை எல்லாத்தையும் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க மகளுக்கு? பாத்தியா, நீயே சொல்ற உங்க மகான்னு. உரிமை இல்லாம எப்படி போயிடும்? அவ நம்ம பிள்ளை ராணி. அவளுக்கு கல்யாணத்துக்கு தான் எதுவும் செய்ய முடியல. பொங்கல் சீர் முதல்ல கொடுப்போம். சீரா? அவளுக்கெல்லாம் இந்த வீட்ல இருந்து ஒரு கைப்பிடி அரிசி கூட கொடுக்க முடியாது. பாருங்க, நான் நினைச்சபடி கல்யாணம் முடிஞ்சிருந்தா நான் கொடுக்க சீரை அந்த வீடு தாங்கி இருக்காது. அந்த அளவுக்கு நான் கொடுத்திருப்பேன். ஆனா அவ ஒரு பிச்சைக்காரனை கட்டிக்கிட்டு போயிருக்கா. அதனால அவளுக்காக நான் 1 ரூபாய் கூட இனி செலவு பண்ண மாட்டேன். அந்த பிச்சைக்கார வீட்டுல நான் கொடுக்க சீர் போய் இறங்கவும் கூடாது. ராணி இப்படி எல்லாம் பேசாதவ என் தங்கச்சி. எதுக்கு அவளை இப்படி பிச்சைக்காரிங்க? இந்த சொத்துல எங்க அம்மா அவ பேர்ல பாதி எழுதி வச்சிருந்தாங்கன்னா அவளும் நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருந்திருப்பா. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நம்ம பிள்ளை அங்கதான் வாழ போறா. நம்ம சொத்துல பாதியா பிள்ளை பேருக்கு எழுதி கொடு. அவங்களும் நம்மளுக்கு ஈக்குவலா ஆயிடுவாவே. முடியாது, அவளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. என் சொத்துல உரிமை ஜெனிக்கு மட்டும்தான் இருக்கு. அணுக்கும் உரிமை இருக்கு ராணி. அவ பேர்ல எழுதி வை. சரோஜா பேர் கூட எழுதாண்டா, பிள்ளை பேர்ல எழுதி வையா. முடியாதுங்கிறல்ல, அதை பத்தி பேசாதங்க. அவ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அவ பேர்ல சொத்து எழுதி வைக்கணும், சொத்து. சரி ராணி, சொத்தை பத்தி பிறகு பேசுவோம். பொங்கல் சீரை முதல்ல கொடுப்போம் பிள்ளைக்கு. கல்யாணத்துக்கு நம்ம ஒண்ணுமே செய்யல, இப்பயாவது செய்வோம். இப்ப மட்டும் இதை செய்யாம விட்டுட்டோம்னா காலம் முழுக்க தலை பொங்கலுக்கு ஒண்ணுமே செய்ய முடியலையே நம்ம பிள்ளைக்குன்னு நினைச்சு மனசு உறுத்தும் ராணி. பிறகு நீ என்னதான் செஞ்சாலும் அது தலை பொங்கலா இருக்காது. அதனாலதான் சொல்றேன், இந்த பொங்கலுக்கு நம்ம சீர் கொடுத்துருவோம். நம்ம என்னாலும் இப்படி சேராமலே இருக்க போறது கிடையாது. நான் சொன்னதை யோசிச்சு பாரு ராணி. என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து போய் கொடுத்துட்டு வந்துருவோம். முடியாது, அவளுக்கு எதுவும் கொடுக்கவும் கூடாது. என்னைய மீறி ஏதாவது அவளுக்கு செஞ்சிய நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ராணி என்னாச்சுமா? எதுக்கு மாப்பிள்ளை கத்திட்டு இருக்கா? எதுவும் பிரச்சனையாம்மா? மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை? அத்தை, பொங்கல் சீர் கொடுக்கணும் அணுவுக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காத்த. இன்னைக்கு வேணா கோவத்துல இந்த மாதிரி சொல்லலாம். நாளைக்கு இதை பத்தி யோசிக்கும் போது மனசு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும்ல. அணுவாங்க நம்ம வீட்டுல இருந்து நம்மளுக்கு எதுவுமே வரலன்னு சொல்லி கஷ்டப்படுவா. எங்களுக்கும் பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியலையே, இவ்வளவு வசதி இருந்தோம் அப்படின்னு நினைச்சு கஷ்டமா இருக்கும். நான் சொன்னா கேட்க மாட்டேங்க அத்தை. நீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ராணி மாப்பிள்ளை சரியாதம்மா சொல்லியாவ. கண்டிப்பா நீ பொங்கல் சீர் கொடுக்கதான் செய்யணும். அனு நீ பெத்த பிள்ளைமா. பொட்ட பிள்ளையில கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொங்கல் சீர் கொடுக்கறது வழக்கம் தானம்மா. நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லம்மா. அதே மாதிரி உன் மகளுக்கு நீ செய்யதான் செய்யணும். அனு செஞ்சது தப்பு தானே, இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ எப்படிலாம் கோவப்படக்கூடாதுமா. பொங்கல் சீரு உன்னால கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். ஏமா, அவளுக்கு இங்க இருந்து எதுவுமே போக கூடாது. நான் கொடுக்கவும் மாட்டேன். அவ என் பேச்சையும் என்னையும் மதிக்காம போனவ. பாத்தீங்களா அத்தை, இப்படிதான் கோவப்படுறா. என்னை அவமானப்படுத்திட்டு ஓடி போனது உங்களுக்கு மறந்து போச்சோ? ராணி பிள்ளை ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவ செஞ்சது தப்புன்னு தான் நாங்களும் சொல்றோம். அதுக்காக அதே தப்பு நம்மளும் பண்ணணுமா? நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், இந்த பொங்கல் சீரை மட்டும் கொடுத்து விடுவோம்.
வேணா நீ கூட வர வேண்டாம், நானும் அத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரோமே. எதுவும் கொடுக்க கூடாது, கொடுக்கவும் விட மாட்டேன். அவ எனக்கு பிள்ளையே இல்ல, இந்த வீட்டுக்கு அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. என்னைய மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்சியே அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன்.